வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாறில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நமக்கு தினமும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, நீர் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் எலுமிச்சம் பழத்தில் நிறைந்திருக்குங்க. தினமும் நம்ம ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது வெதுவெதுப்பான நீர் அது கூட கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், சாதாரண தண்ணீர் கூட நீங்க கலந்து எலும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் நரம்புகள், அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் காணப்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு செல்லாமல் போகிறதால சுறுசுறுப்பு இல்லாமல் போயிட்டு மயக்கம், சோர்வு ஏற்பட்டது தான் பிளட் பிரஷர், பிபி, அதாவது ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தணும் அப்படின்னாலே பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்களுடைய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். உங்களுடைய உடல் நரம்புகளை தூண்டி அதன் மூலமாக செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்கும் பொழுது சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. பிபி பிரச்சனை விடுபட்டு விடுவீங்க. பிபி ப்ராப்ளம் இல்லாததால இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனையும் கூட உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஸோ அந்த அளவுக்கு நலமாக வாழணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு லெமன் பழத்தை, அதாவது ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து பிழிஞ்சு அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடு கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் சாத்தியப்படுத்தலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து பருகிறது, அதுவும் தினமும் வெறும் வெயிட்ஸில் காலையில் நீங்கள் பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகள்லாம் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எலும்பு ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுத்தாமல் கலோரி உட்கொள்ளலை குறைத்து நமக்கு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து இதில் இருக்குங்க இல்லையா, அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. இவை வந்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை, அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் எடையை நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடிக்கிட்டீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அந்த டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். தொண்டை வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தொண்டை வலியை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் பருகும்பொழுது தொண்டை வலி உங்களுக்கு சரியாகும். இப்போ தொண்டை வலி எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஹைலி இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணணும்னா ஒரு உயர்த்த மருத்துவ ஆன்டிபயோட்டிக்காக அங்கே நம்ம வந்து செலுத்தணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு அதில் வந்து நம்ம செலுத்தணும் அங்கே வந்து. ஸோ லெமன் ஜூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹை ஆன்டிபயோட்டிக். நீங்கள் லெமன் ஜூஸ் கலந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராப் வந்து உங்களுடைய தொண்டையில் படும்போது அந்த கிருமி தொற்றுகள் அகற்றப்பட்டு தொண்டை புண், தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நலமடைந்து கொள்ளலாம். ரத்த கொதிப்பை குறைய வைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து தினமும் நீங்கள் வந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடு கலந்து ஜூஸாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்கும். எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சி உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பாக வைக்கும். இதனால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி மனநிலையெல்லாம் நமக்கு இருக்காது. நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம், சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ஒரு நாளில் நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எந்த விதமான
எந்த விதமான சோர்வும் இல்லாமல் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாமே லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுவதற்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்து நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். அதுவும் இப்போ கோடை காலமெல்லாம் இருக்குங்க இல்லையா, இப்போ நம்மளுடைய உடம்புகளில் கடுமையான நீரிழப்பு உண்டாகும் போது செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் ஏற்படும். நம்முடைய உடம்புகளில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சிங்களேன், உடலில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தான் நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணுங்க. ஸோ இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடுறதால செரிமான பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. இதனால் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சரியாயிடும். இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த நீர் சத்து நார் சத்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டு செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஸோ வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் வெதுவெதுப்பான தண்ணீரோட கலந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சம் ஜூஸ் உங்களுடைய மூட்டு வலியை உங்களுக்கு குணப்படுத்துறது தெரிஞ்சுக்கோங்க. எலும்புகளை பராமரிக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கிறீங்க, வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ அல்லது நார்மல் வாட்டரையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே குறிப்பாக அந்த அமினோ அமிலங்கள் எல்லாமே உங்களுடைய மூட்டு வலி பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலியை குறைக்கும், மூட்டு வீக்கத்தை சரி பண்ணும், எலும்புகளுக்கு போதிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. உடல் எலும்புகள் வயதான காலங்களில் கூட இரும்பு போல பலமாக இருக்கும். குறிப்பாக வயதானவர்கள் பேலன்ஸ் தடுமாறுறது அது மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சுறுசுறுப்பாக இரும்பு போல பலமாக உங்களுடைய உடலமைப்பை வைத்திருக்கலாம். குறிப்பாக மூட்டு வலியெல்லாம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குணமாயிடும். பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவல் இருக்கிறதுக்கு, அதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலும்பி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றது நீ தெரிஞ்சுக்கோங்க. உடல் அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை உங்களுக்கு சரி பண்ணிவிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்சில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. பிஹெச்சில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கல்லீரலோட கூடிய நச்சு கிருமிகளை அது அழிக்கும். இதனால் கல்லீரல் சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விரைவில் நீங்கள் தீர்வு காணுவீங்க. அதை அப்போ கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும், கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் உங்களுக்கு அகற்றப்படும். ஸோ கல்லீரல் மீண்டும் மீண்டும் செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்று தன் நல்ல ஒரு உறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ கல்லீரல் எதனால் உங்களுக்கு பிரச்சனைக்கு உருவாகுது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதிகப்படியான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் புறக்கணிக்கும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, மது இருந்தக்கூடிய பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கும்போது கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்புகள் தேங்க ஆரம்பிக்கும், நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அலர்ச்சி நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏற்படும், கல்லீரலில் வீக்கம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். உணவுகளையும் கொஞ்சம் குறிப்பிடத்தகுந்த அளவு கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது நார்மல் வாட்டரோட சேர்த்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு லெமன் ஜூஸ் சரி பண்ணிடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது லெமன் ஜூஸ்ங்க. இதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ தொடர்ந்து இதுக்காக நீங்கள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை மட்டுமே சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் கிடைக்கும். அது நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் அதனுடைய மகத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.